சில குடும்பங்களில் சில அவலங்கள்னு சொல்லலாம், சில மனிதர்கள்னு சொல்லலாம். ஹாய், நான் உங்கள் யோகா பாமா நந்தகோபால் பேசுகிறேன். அனைவரும் சிறப்பாக இருக்கிறீர்களா? அனைவரும் மிகவும் சிறப்பாக இருப்பீர்கள். இப்போ என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர். ஓகே. பல குடும்பங்கள் இதை போல் சில மனிதர்களை நம்ம பார்க்க முடியுதுங்க. எப்படின்னா வீம்பு, ஈகோ, கணவன் மனைவி இதே போலயே எல்லார் வீட்லேயுமே நிறைய குடும்பத்தில் ஆளுக்கு ஒரு இடம் இதே மாதிரி இருக்கிறாங்க. இப்படி நீ பெருசு நான் பெருசுன்னு என்னை போட்டி போட்டுக்கிட்டு குடும்பம் செய்பவர்கள் நிறைய இருக்கிறாங்க. இது நிறைய குடும்பங்களில் பல மனிதர்களை பார்க்க முடியுதுங்க. வெளியில் பார்த்தா ஒற்றுமையாக இருப்பது போல் நடிப்பு. நீ பாட்டுக்கு நீ செலவு செய், நான் பாட்டுக்கு நான் செய்கிறேன் என்ற வீம்பு வேறு. ஒரு குடும்பத்தில் இப்படி ஒரு வீம்பு இருந்தால் என்ன செய்கிறது? குறுகிய காலத்திலேயே ஒருத்தர் இழந்து பின் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு என்ன ஆகும்? நிறைய குடும்பங்களில் இதை போல் மனிதர்களையும் நாம் பார்க்குறோம். ஒவ்வொரு குடும்பத்துலேயுமே பாருங்கள், ஒரு மனுஷன் இதை மாதிரி இருப்பாங்க. இது இருக்கிறாங்க இல்லையா? அதே போல் தான் சில குடும்பங்களில் கௌரவத்திற்காக கணவன்மார்கள் என்ன பண்ணுவாங்க? கடனோடனை வாங்கி கடன் போடுவார்கள். அதுவும் மனைவிக்கு தெரியாமல் செய்வாங்க. சிலர் மனைவிக்கு தெரிந்தும் நமக்கென்ன என்று இருப்பவர்களும் உண்டு. இப்படியாக கடனாளி ஆகிறவங்களும் மனநொந்து வாழ்பவர்களும் நிறைய இருக்காங்க. சில பேர் எப்படி தெரியுமா? நண்பர்கள் கெட்ட சவகாசம், வீட்டுக்கு மனைவிக்கு தெரியாமல் கடன் வாங்கி செலவு செய்கிறது. பிறகு எப்படி சமாளிக்க முடியாதுங்கிறப்போ தற்கொலை முடிவுகள் இது நிறைய நடக்குது. நண்பர்கள்னு என்னங்க? நண்பர்கள் நல்லது சொல்லி கொடுக்கணும். இதுதான் நண்பர்கள்னு அர்த்தம். கஷ்டப்படுறப்போ உதவணும் நண்பர்கள். இப்போ அதே மாதிரி நண்பர்களே இல்லையே. ஏதோ ஒரு நண்பர்கள் இருக்காங்க, நண்பர்களும் இருக்காங்க. இருந்தாலும் நிறைய இதை மாதிரி தரதலைங்க தான் நிறைய இருக்குது. இதை மாதிரி நேரம் இருக்குதுங்க. கடைசியில் என்ன பண்ணுறாங்க? தற்கொலை பண்ணிக்கிட்டா மனைவியை நிராதபானியாக விட்டுட்டு போகிறவங்களும் இருக்கிறாங்க. இதை மாதிரி நிறைய குடும்பத்தில் நடந்துருக்கு. சில குடும்பங்களில் பாருங்களேன், மனைவிகளுடைய பிடுங்கல். அடுத்த வீட்டில் அவன் வாங்குறான், இதை வாங்குறான்ட்டு வாங்கி கஷ்டப்பட்டு கண்ட பொருளெல்லாம் வாங்கி கடனாளி இருக்கிறவங்களும் இருக்காங்க. இப்படி எல்லாத்துக்குமே என்ன பண்ணணுங்க? நம்ம என்ன பண்ணணுன்னா, எப்பயுமே ஒரு ஆணவன் அந்த குடும்பத்தில் கொஞ்சம் ஸ்டெடியாக இருக்கணும். மனைவி சரியில்லையா, கணவன் சரியாக இருக்கணும். கணவன் சரியில்லையா, மனைவி ஸ்டெடியாக இருக்கணும். இப்படி ஒருத்தங்க இறைவன் எதுக்கு அதை மாதிரி படைச்சிருக்காங்க? ஒருத்தங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சும் ஒருத்தவங்க கொஞ்சம் இன்னசென்ட்டாக படைப்பாங்க. ஒருத்தவங்க நிறைய தெரிஞ்சால் ஒரு இப்படி தான் குடும்ப வாழ்க்கை சீராக ஓடும். நான் பெருசு நீ பெருசுன்னா வாழ்க்கையில் அர்த்தமே கிடையாதுங்க. இதை மாதிரி தான் சில குடும்பங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படிப்பட்ட அவலங்கள் நடந்துக்கிட்டு இருக்கிறப்பயே அனைத்து குடும்ப தலைவனும் பங்களிப்பில் குறை இருக்குதுங்க. எதுக்கெடுத்தாலும் மண்டையை ஆட்டிக்கிட்டு இருக்கிற குடும்ப தலைவனும் ஊதாரியான மனைவியும் சேர்ந்தால் கூட சில குடும்பங்களில் இந்த சூழல் தான் நடக்குது. எப்படி இருந்தாலுமே குடும்பத்தில் குடும்பம்னா கணவன் மனைவி இருவரும் ஒற்றுமை இருக்கணும், உண்மை இருக்கணுங்க. உண்மை இல்லை என்னன்னா எப்படி? நீ பாட்டுக்கு நீ இரு, நான் பாட்டுக்கு நான் இருக்கேன்னா குடும்பம் எதற்கு? இப்பொழுது பல குடும்பங்களோட சூழ்நிலை இப்படி தாங்க உள்ளது. இப்பொழுது எவ்வளோ சம்பாதிச்சாலும் குடும்பங்களில் உண்மை இருக்கா? அவரவர் பார்த்து கொண்டு செல்லுதல். சில குடும்பங்களில் குடும்ப தலைவர் எவ்வளோ ஊதியம்னே சொல்கிறதில்ல, அது ஒரு பெருமை. சொல்லாமல் செலவு செய்கிறது. குடும்பத்தில் நல்ல மனைவி அமைந்திருந்தால் அவங்களுடைய பேச்சு கேட்குறதுல தப்பு கிடையாது. அதே மாதிரி நல்ல கணவன் அமைந்தால் அவங்களுக்கு நமக்கு தெரியலையா, ஒருத்தங்க ஒத்து போனாதாங்க வாழ்க்கைங்கிறது போகும். அப்படி இல்லைன்னா குடும்பம் எதுக்குங்க? குடும்பமே வேண்டாமே. ஊதாரியாக நீ பாட்டுக்கு நீ இருக்கலாம், நான் பாட்டுக்கு நான் இருக்கலாங்கிறப்ப குடும்பம் வேண்டியதில்லை. குடும்பமாக இருக்கணும்னா குடும்பத்தில் உண்மை இருக்கணும். அது இல்லைன்னா அது குடும்பம் இல்லைங்க. புரியுதா? நன்றி, வணக்கம்.